வாங்க இன்னைக்கு நாம கொம்புசிவி படத்தோட சுவாரஸ்யமான பயணத்தை கொஞ்சம் அலசி ஆராயலாம். ஒரு சூப்பர் ஹிட் காமெடி இயக்குனர் திடீர்னு ஒரு சீரியஸான கேங்ஸ்டர் படத்தை எடுத்தா என்ன ஆகும்? அதான் இங்க நடந்துச்சு. இந்த ஒரு கேள்விதான் கொம்புசிவி படத்தோட மொத்த ஆணிவேரே. ஒரு பவர்ஃபுல்லான கம்பேக் கொடுக்குன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த படம் நமக்கு சொன்ன கதை முற்றிலும் வேற. சரி, வாங்க இதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். கொம்புசேவியோட கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம முதல்ல அதோட டைரக்டர் பொன்ராம பத்தி தெரிஞ்சுக்கணும். ஏன் அவர் இந்த மாதிரி ஒரு படத்தை எடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டார்? பாருங்க, பொன்ராமோட கரியர் கிராஃப் வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன்னு அடுத்தடுத்து பிளாக் பஸ்டர் காமெடி. ஆனா அப்புறம் வந்த சீமராஜா கொஞ்சம் சுமாரான ரிவ்யூஸ். அதுக்கப்புறம் 2022ல வந்த டிஎஸ்பி, அது விமர்சன ரீதியாவும் சரி வசூல் ரீதியாவும் சரி ஒரு பெரிய தோல்வி. சோ அவருக்கு கண்டிப்பா ஒரு ஹிட் கொடுத்தே ஆகணுங்கிற பிரஷர். சரி, ஒரு கம்பேக் கொடுக்கணும்னா ஒரு சரியான டீம் செட் பண்ணணும் இல்லையா? இங்கேயும் அதான் நடந்துச்சு. டைரக்டர் பொன்ராம் கிராமத்து காமெடியில இவரை அடிச்சுக்க ஆளே இல்ல. கதை 1990களில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். கூடவே சீனியர் ஆக்டர் சரத்குமார், வளர்ந்து வர சண்முக பாண்டியன், மியூசிக் யுவன் சங்கர் ராஜா. அடங்கப்பா, பேப்பர்ல பார்க்க ஒரு செம காம்போ. ஆனா இதுல இருந்த ஒரே ஒரு சிக்கல், அந்த கதை தான். அது அவரோட ஸ்டைல்ல இருந்து டோட்டலா வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப வாங்க கதைக்குள்ள போலாம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அவங்க தேர்ந்தெடுத்த கதைக்கும் டைரக்டரோட பேக்ரவுண்டுக்கும் சுத்தமா சம்பந்தமே இல்ல. அதுதான் இங்க முதல் பிரச்சனையா ஆரம்பிச்சு வைக்குது. அதாவது கதை என்னன்னா, வைகை அணை பக்கத்துல இருக்கிற கிராம மக்கள் அவங்களோட வீடுகளையும் பொழப்பையும் இழந்து நிக்கறாங்க. அப்போ ரொக்கப்புலி, பாண்டின்னு 2 பேரு தங்களையும் காப்பாத்திக்கிட்டு ஊரையும் காப்பாத்தணும்னு தப்பான வழியில, அதாவது கஞ்சா கடத்தல் பக்கம் போறாங்க. இது ஒரு பக்கா கேங்ஸ்டர் டிராமா. பொன்ராம் இதுக்கு முன்னாடி எடுத்த ஜாலியான படங்களுக்கும் இதுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. அப்போதான் எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. 100க்கு 100 காமெடி படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு டைரக்டர் திடீர்னு இவ்ளோ சீரியஸான ஒரு சமூக அரசியல் கதையை கையில் எடுத்தா அது எப்படி வரும்? அவரோட ட்ரேட்மார்க் காமெடியை இதுக்குள்ள எப்படி சேர்ப்பார்? சேர்த்தா அது சரியா இருக்குமா? சரி, படம் ரிலீஸ் ஆச்சு. இவ்ளோ பெரிய ஒரு பரிசோதனை முயற்சிக்கு மக்கள் என்ன தீர்ப்பு சொன்னாங்க? வாங்க பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். படத்தோட மொத்த பட்ஜெட் பாத்தீங்கன்னா சுமார் 8 கோடி ரூபாய். ஆனா அது வசூல் செஞ்சது எவ்வளோ தெரியுமா? வெறும் 1.9 கோடி ரூபாய் தான். சோ கணக்கு ரொம்ப சிம்பிள். 8 கோடி போட்டு எடுத்த படம் 2 கோடி கூட வசூல் பண்ணல அப்படின்னா வியாபார ரீதியா இந்த படம் தியேட்டர்கள்ல ஒரு பெரிய தோல்வி. சரி, பாக்ஸ் ஆஃபீஸ்ல படம் ஃபெயில் ஆயிடுச்சு. ஆனா விமர்சகர்கள் என்ன சொன்னாங்க? அங்கதான் சில ட்விஸ்டே. அவங்களுக்கே ஒரு குழப்பம். இந்த படம் நல்ல படமா இல்ல கெட்ட படமான்னு அவங்களாலே ஒரு முடிவுக்கு வர முடியல. ஒரு பக்கம் சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது ஒரு முட்டாள்தனமான டிராமா, சோகமான கதையில தேவையில்லாம காமெடி திணிச்சிருக்காங்க, படத்துக்கு என்ன வேணும்னே அவங்களுக்கு தெரியலன்னு திட்டினாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இது ஒரு சீரியஸான கிராமத்து கதை, நடிப்பெல்லாம் சூப்பரா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்குன்னு பாராட்டுனாங்க. பாத்தீங்களா, ஒரே படத்துக்கு 2 எக்ஸ்ட்ரீம் ரிவ்யூஸ். பரிசோதனை பண்றேன்னு சொல்லி தங்களோட பலத்தையே தியாகம் பண்ணக்கூடாதுன்னு டைரக்டர்களுக்கு இந்த படம் ஒரு பாடம்னு சினிமா எக்ஸ்பிரஸ்ல எழுதுறாங்க. அதாவது உங்களுக்கு காமெடி தான் நல்லா வருதுன்னா அதையே பண்ணுங்க, ஏன் தேவையில்லாம சீரியஸ் ரூட்டுக்கு போறீங்கன்னு சில பேர் கேள்வி கேட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சரத்குமார் ரொக்கப்புலியா ஒரு பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், வாய்ஸ், பாடி லாங்குவேஜ் எல்லாமே அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்திருக்குன்னும் பாராட்டுகள் வந்துச்சு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, படத்தோட டோன்ல பிரச்சனை இருந்தாலும் நடிப்புல குறை சொல்ல முடியல. விமர்சகர்கள் தான் இப்படி 2ஆ பிரிஞ்சு கிடக்குறாங்கன்னா, படத்தை பார்த்த ஆடியன்ஸும் அதே குழப்பத்துல தான் இருந்தாங்க. அவங்களோட கருத்தும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்துச்சு. பல பேர் சொன்ன ஒரு காமன் கம்ப்ளைண்ட், கதை ரொம்ப பழசுங்க, இதை விட நல்ல கதை எடுத்துருக்கலாங்கிறது தான். அவங்களுக்கு கதையில புதுசா எதுவும் இல்லைன்னு தோணிருக்கு. அதே சமயம் சிலருக்கு சரத்குமார் அண்ட் சண்முக பாண்டியன் காம்போ ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த ஒரு ரிவ்யூ தான் படத்தோட மொத்த பிரச்சனையும் கரெக்டா சொல்லுது. காமெடி இருக்கு, ஆனா அது சீரியஸான இடங்கள்ல வச்சிருக்காங்க, அது செட் ஆகவே இல்ல. படத்துல ஒரு நல்ல மெசேஜ் இருக்கு, ஆனா இந்த காமெடியால அது எங்கேயோ போயிடுச்சு. பாத்தீங்களா, இதுதான் அந்த டோனல் இம்பேலன்ஸ். எங்க சிரிக்கணும், எங்க சீரியஸா இருக்கணும்னு ஆடியன்ஸ்க்கே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. சரி, தியேட்டர் கதை இதோட முடிஞ்சது. ஆனா இந்த படத்தோட பயணம் இங்க முடியல. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான திருப்பம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. பிப்ரவரி 2026ல கொம்புசிவி பிரைம் வீடியோல ரிலீஸ் ஆச்சு. இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் பிரஷர் எதுவும் இல்ல, வசூல் பண்ணணுங்கிற கட்டாயம் இல்ல. இந்த படம் அதுக்கான ஆடியன்ஸை அமைதியா தேடிக்க ஒரு 2வது வாய்ப்பு கிடைச்சது. அப்போ இந்த கொம்புசிவி படத்தோட கதையில இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? முதல்ல இது ஒரு பெரிய கம்பேக் முயற்சியை ஆரம்பிச்சு ஆடியன்ஸை 2ஆ பிரிச்சுது. 2வது, ஒரு படத்துல டோன் எவ்வளோ முக்கியம், அதை கொஞ்சம் தவறினா கூட படம் எப்படி தடுமாறோங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம்.
மூணாவது, ஒரு சீரியஸ் டிராமாவுக்கும் ஒரு கிராமத்து காமெடிக்கும் நடுவுல மாட்டிட்டு முழிச்ச ஒரு படம் இது. ஆனா படம் சொதப்பினாலும் அதுல இருக்கிற நல்ல நடிப்பு தனிச்சு தெரியும்னே இது நிரூபிச்சிருக்கு. கடைசியா தியேட்டர்ல ஓடாத ஒரு படத்துக்கு ஸ்ட்ரீமிங் எப்படி ஒரு புது வாழ்க்கையை கொடுக்குதுன்னு நம்ம பார்த்தோம். இது கடைசியா நம்ம கிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. தியேட்டர்ல தோல்வி அடைஞ்ச ஒரு படம் ஓடிடில வீட்ல பார்க்கும்போது உண்மையிலேயே வெற்றி படமா மாற முடியுமா? இந்த ஸ்ட்ரீமிங் காலத்துல ஒரு படத்தோட வெற்றியையும் தோல்வியையும் நாம எதை வச்சு முடிவு பண்றது?